பேலன்சிங் உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலா நெறைய பேர நம்ம ரோட்ல போறப்ப பார்த்துருப்போம். பாய்ஸா இருந்தாலும், கேர்ள்ஸா இருந்தாலும் அவங்க வந்து இப்படி நடப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி. அதாவது லெஃப்ட், ரைட்டு இப்படி தான் வந்து நம்ம உடம்போட பேலன்சிங் போகும். பட் நம்ம ஏன்னா எப்படி நடக்கணும், நம்மளோட போஸ்ச்சர், உடம்பு கரெக்ட்டா இருக்கணும்னா, நம்ம ஸ்ட்ரெய்ட்டா நடக்கணும். கரெக்ட்டா? ஒரு கால் முன்னாடி வச்சு வச்சு நடக்கணும். ஆனா நம்ம வந்து சில பேர் இப்படி நடக்கிறோம். ஏன்னா வெயிட்ட பேலன்ஸ் அது ஏன் வந்து ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னா, அவங்க வந்து பாசிபிலி வந்து கால சேர்த்து வச்சு ஒரு ஸ்பெயின வந்து ஸ்ட்ரெய்ட்டா வைக்காம, அவங்க எப்பயுமே வந்து இப்படி அகலமாவே வச்சுர்றாங்க. ஸோ அகலமா வச்சுட்டு நடக்கிறது, நிற்கிறது எல்லாமே கால் அகலமா இருக்கும்போது, நமக்கு வந்து அந்த பாடியோட ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனும் இப்படி ஆயிடுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, காலையில ஒரு 5 மினிட்ஸ் கிளாக்க பார்த்துக்கோங்க. ஓகேயா? கால வந்து நேரா வச்சு, கால் பாதத்த பக்கத்துல வச்சுக்கோங்க. ஒண்ணா சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கைய அப்படியே மேல தூக்கி இப்படி. ஓகே? அப்போ வந்து நீங்க இப்படி பண்ணும்போது, உங்க ஸ்பைன எலாங்கேட் பண்ணணும். நல்லா எலாங்கேட் பண்ணி இப்படி பண்ணும்போது, மொத்தமா உங்க ஹோல் பாடியுமே யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆஸ் அ சிங்கிள் ஸ்ட்ரெய்ட் லைன். ஒரு நேர் கோட்ல வந்து உங்க உடம்ப வச்சிருக்க போறீங்க. அப்போ இத நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ண பண்ண உங்களுக்கு வந்து நடை வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்துரும். அப்படி. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட்டா நீங்க நடப்பீங்க. ஓகேயா? ஸோ பேசிக்கா இது ஒரு சிம்பிள் தான். இத வந்து நம்ம நேரா நிக்க போறோம். ஆசனம்னா இப்படி பண்ண போறோம் அப்படிலாம் இல்ல. நிக்கிறது தான். ஆனா கால சேர்த்து வச்சு நிக்கணும். கை 2யும் கை கூப்பி மேல சேர்த்து இது என்னன்னா, டார்கெட் உங்களுக்கு எப்படி வச்சுக்கிறீங்கன்னா, இது ஃபைனல் ஸ்டேஜ். இந்த 2 கையுமே உங்க காத வந்து ஒட்டி கை போணும். இப்படி அகலமா வந்து இப்படி தான் போகுதுன்னா, மெல்ல மெல்ல ட்ரை பண்ணி இப்படி பக்கத்துல. ஓகே. காதோட ஒட்டி நம்ம கை இருக்கணும். அப்படி இருக்கும்போது, சில பேத்துக்குலாம் முதுகுல வந்து ஹம்ப் இருக்கும்ல இந்த இடத்துல. ஆ அதெல்லாம் கூட ஸ்ட்ரெய்ட்டா மாறும். ஓகேயா? ஸோ இத நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம உடம்பு வந்து கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா நம்ம போஸ்ச்சரும் மாறும். ஓகே? ஸோ ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன பண்ணணும்? கால சேர்த்து வைக்கணும், கைய நேராக்கணும், திருப்பி மேல கொண்டு போணும். இத வந்து ஒரு 2 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் ஒரு 3 டைம் ரிப்பீட் பண்ணுங்க. 2 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணீங்கன்னா, உங்களோட பாடி நம்ம எவ்வளோ கவனிக்கிறோமோ பாடிய இட் வில் ரெசிப்ரோகேட். அது வந்து நமக்கு கரெக்ட்டா ஸ்ட்ரெய்ட் ஆயி குடுத்துரும். ஓகே? ஸோ அனைவருக்கும் வணக்கம். தேங்க் யூ. பாய்.